Taste the Daily. பெறப்பட்டது மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆதாரங்கள் அதிமுக தரப்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொள்ளாச்சி சம்பவத்தில் எஃப்ஐஆர் பதிவு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை பேரவையில் ஆதாரமற்ற புகாரை கூறினார். இதனை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மறுத்த நிலையில் வழக்கின் உண்மை விவரங்களை அதிமுகவினர் பேரவைத் தலைவரிடம் சமர்ப்பித்தனர். அதில் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் தானாக முன்வந்து புகார் கொடுத்ததும், இது தொடர்பாக 59/2019 என்ற வழக்கு எண் பதியப்பட்டு மறுநாளான பிப்ரவரி 25ஆம் தேதி 3 பேர் கைது செய்யப்பட்ட விவரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன. யார் அந்த சார்? நீட் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளுக்கு பதில் கூற திராணியற்ற முதல்வர் ஸ்டாலின் அதை மடைமாற்றவே பொள்ளாச்சி விவகாரத்தை எழுப்பியதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். பாலியல் வழக்கு விவகாரத்தில் அதிமுக ஆட்சியின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆவணங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்திருந்தனர். இந்த நிலையில் ஸ்டாலின் அளித்த ஆவணங்களையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த ஆவணங்களையும் பார்த்த பேரவைத் தலைவர் ஸ்டாலின் கூறியது சரியானது என ஒருதலைபட்சமாக தீர்ப்பளித்தார். இதற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரம் தொடர்பாக புகார் பெறப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து விரிவான ஆவணங்களை சமர்ப்பித்தும் கூட பேரவைத் தலைவர் அளித்துள்ள தீர்ப்பு ஒருதலைபட்சமாக உள்ளது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிர் அணி கருப்பு உடை அணிந்தும் கண்ணகி போன்று வேடம் தரித்தும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி யார் அந்த சார் என்ற கேள்வியை விண்ணதிர கோஷமிட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் அமைச்சர் சிவசங்கரை கண்டித்தும் அதிமுக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா முன்னிலையிலும் எழுச்சியுரையுடன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, சரோஜா, ராஜலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான மகளிர் அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கருப்பு உடை அணிந்தும் பதாகைகளை ஏந்தியும் யார் அந்த சார் என ஆவேசமாக கோஷமிட்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி, திமுக அமைச்சர்கள் பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஏன் துடிக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். சரணாலயம் என்று சொல்லி சிவசங்கர் என்கிற மந்திரியை உடனடியாக ஸ்டாலின் மந்திரி பதவியில் இருந்து அகற்ற வேண்டும். இல்லை என்றால் அதிமுக மகளிர் அணியினர் தொடர்ந்து போராடிக் கொண்டே இருப்போம். அந்த எடப்பாடியார் ஆணையிட்டு இந்த பெண்களை பார்த்து, இந்த கட்சியில் இருக்கிற பெண்களை பார்த்து, ஆண்களை பார்த்து சரணாலயம் என்று சொன்னால் என்ன கட்சி அப்படி கட்சியா? அனுதாபி என்று சொன்னால் அமைச்சரோடு எப்படி புகைப்படம் எடுத்துக்கொண்டார், அமைச்சர் அந்த வீட்டில் எப்படி போய் பிரியாணி சாப்பிட்டார், அமைச்சரோடு எப்படி இவர் திரிந்தார், அதுவும் பாதுகாக்கப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்திலே சுற்றி திரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வளம் வந்திருக்கிறார் என்றால் அவ்வளவு செல்வாக்கு படைத்தவராக இருந்திருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு இறங்கி இருக்கிற சிவசங்கரை சரணாலயம் அதிமுக என்று சொன்ன அந்த சிவசங்கரை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. யார் என்ற சாரை காப்பாற்றுவதற்காக என்பதற்கும் ஒரு முதலமைச்சர், மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அந்த குற்றவாளியை அவன் திமுகவின் உறுப்பினர் அல்ல, திமுகவின் அனுதாபி என்று சொன்ன ஒரு வெட்கம் வெட்ட முதலமைச்சரை கண்டித்தும் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம்.